நண்பர்கள் வணக்கம். நமச்சிவாய ஜோதிடம். பட்டாம்பூச்சி விற்பவன் அப்படிங்கிற அழகான ஒரு கவிதை தொகுப்புல ஐயா நான் முத்துக்குமாருடைய அழகான வரிகள், அதோ இதோ என்று இழுத்து கொள்ளாமலும், பக்கவாதம் வந்து படுக்கையில் கழியாமலும், பேசிக்கொண்டே இரவில் தூங்கிய தாத்தா செத்து போனார். யாருக்கும் இந்த கஷ்டத்தை கொடுக்காம. பாட்டி சொன்னாங்க, இது ரொம்ப நல்ல சாவு அப்படின்னு. அப்போது யாரையும் கஷ்டப்படுத்தாமல் துன்பப்படுத்தாமல் நம்மளுடைய மரணம் நிகழுமையானால் அதுதான் நல்ல மரணம்னு சொல்கிறோம். இப்போ நல்ல மரணம்னா என்ன சார்? யாருக்குமே எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கவிதையில் அந்த வரியில் அவர் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம். சரி, யாருக்குமே கஷ்டத்தை கொடுக்காம ஒருவருக்கு மரணம் நிகழுமா அப்படிங்கிறத ஜோதிடத்தில் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஜோதிடத்தில் மரணத்தை குறிக்கக்கூடிய பாவங்கள் நிறைய சொல்லலாம். 2, 7, 12, 8, 3 இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான சொல்லப்படுது. ஆனால் பொதுவாகவே மரணம்னா அது 8ஆம் பாவம். ஸோ 8ஆம் அதிபதி சனி, காரக கிரகம் சனி பகவான், ஆயிலை குறிக்கக்கூடியவர். ஸோ இவர்கள் சுபர்களுடைய தொடர்பில் இருந்தால், சுபர்கள் அப்படின்ற பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், புதன், சுக்கிரன், குரு, வளர்பிறை சந்திரன், இவர்களோடு 8ஆம் அதிபதியோ சனியோ நெருங்கிய தொடர்பில் இருந்தாலோ அல்லது நெருங்கிய சேர்க்கையில் இருந்தாலோ ஒருவருக்கு நல்ல மரணம் நிகழும். அது யாருடைய தயவு எதிர்பார்க்க மாட்டார். படுக்கையில் படுத்துட்டு ஒருத்தருக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு ஒருத்தர் நமக்கு அதை உதவி பண்ணுவாரா இதை உதவி பண்ணுவாராங்கிற கேள்வி அவருக்குள்ள வராது. அது நான் முத்துக்குமார் ஐயா மிக அற்புதமாக அந்த பட்டாம்பூச்சி விற்பவன்கிற ஒரு கவிதை தொகுப்பில் சொன்னதை படித்தோன்னே எனக்கு இதுதான் ஞாபகம் வந்துச்சு இல்லைங்களா. ஜோதிடத்தில் சொல்ல முடியாத விஷயங்களே எதுவுமே கிடையாது. எல்லா விஷயத்தையும் ஜோதிடத்தில் சொல்ல முடியும். ஒருவருக்கு நல்ல மரணம் அப்படின்னா 8ஆம் இடம் சனி, இவர்கள் சுபர்களோடு தொடர்பில் இருக்கும் பொழுது யாரையும் கஷ்டப்படுத்தாமல் அவருடைய மரணம் நிகழும். நன்றி நண்பர்களே. நமச்சிவாய ஜோதிடம். வாழ்க வளமுடன்.